ஏமா எதுக்கு கவலைப்படுற? கவலையே படாத, என் பேரு சொல்லு, கவர்மெண்ட் வேலை தானா தராங்க பாரு. கவர்மெண்ட் வேலை எதை சொல்லிட்டு இருக்காரு? ஏமா நான் தான் சொல்றேன்ல, கவலைப்படாத போன்னு. என்னன்னா ஏதோ கவர்மெண்ட் வேலை அது இதுன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. சரி வச்சிருப்பா. ஆமாமா, எனக்கு தான் வயசாகி போச்சு. நான் 4 நாள் சேர்த்து விட்டு அவங்க போச்சுக்குவாங்கல்ல. கவர்மெண்ட் வேலை எப்படின்னா எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வரணும்? அம்மா நான் சொல்ற வேலை சாதாரண வேலை இல்லம்மா. ஒரு கையெழுத்து போட்டு 1 மணி நேரம் அங்க இந்தியானாவே வேலை முடிஞ்சிடும். ஏய் 1 மணி நேரம் வேலையாண்டி? நம்மளும் போலாண்டி. சரி கேட்டு பாக்குறேன். ஏமா உனக்கு என்ன வேலை வேணுமா? ஆமாண்ணா கவர்மெண்ட் வேலை கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணா. அது கொஞ்சம் செலவாமாம்மா. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, அது குடிச்சானா 4 பேர் குடிச்சு கரெக்ட் பண்ணுவேன். செலவா எவ்வளவுண்ணா ஆகும்? கவர்மெண்ட் வேலைன்னா சும்மாவா? அது 1 லட்சம் 2 லட்சம் ஆகுமா? நான் அவ்வளவா கேட்க போறேன். 1 லட்சம் 2 லட்சம்ன்றாரு. கேட்டு பாப்போம். கொஞ்சம் பார்த்து சொல்லி விடுண்ணா, நாங்களே கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலினா. உங்களை பார்த்தாலும் பழுதாம தான் இருக்குது. ஒரு 5000 ரூபாய் ரெடி பண்ணி கொடுங்க, நான் இவ்வளவு சேர்த்து விட்டுறேன். இருந்தா நாங்க போய் எடுத்து வந்துடுறோம். மடி போலாம். கவர்மெண்ட் வேலைனா எப்படி அழிதுங்க பேர். சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. இந்தாங்கண்ணா. சரிம்மா, 3ஆம் தெருல ஒரு மூத்தர் சந்து இருக்கான், அங்க லைனா நிப்பாங்க பாரு, அங்க நில்லுங்க, கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாங்க. எனக்கு தெரியும், வாடி போலாம், நான் கூட்டி போறேன். போங்க வா, நம்மளுக்கு தேர்ச்சி, நம்ம போலாம். ராணி, நம்மளுக்கு மட்டும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சுன்னு வச்சுக்கியா, பெரிய மெத்தோடு கட்டி நம்ம செட்டில் ஆயிடுறேன்னா. ஏமா வாணி ராணி எங்க போறீங்க? ஏமா எங்க போறீங்களே, எங்க போறீங்கன்னு தானே கேட்க முடியும், அது வேற என்ன கேட்க முடியும்? இங்க பாருமா, இதுக்கு மேல எங்களை நீ வா போலாம் பேசக்கூடாது. வாணி மேடம் ராணி மேடம் பேசணும், புரியுதா? வாணி மேடம் ராணி மேடமா அப்படின்னு உங்களுக்கு வாய் வந்துச்சு? கண்ணுல கொல்லி கட்டிய வைக்க பாடி, நம்ம போலாம். போங்கடி போங்க, எனக்கு பதில் சொல்லாத போறீங்களா? போன வேலை விளங்காம போட்டோம். இந்த கேள்விக்கு யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காதுரியே. நாங்க எங்க போனா உனக்கு நடா குதிரை முக்கா, எதுக்கு நான் போகும்போது கூப்பிடுறேன்? ஐயா பொறுமையா கேட்டா எப்படி கத்துதுங்க பாரு. ஏய் இவங்கிட்ட நடி பேச்ச டைம் அது, வாடி போலாம். போங்க போங்க, போற வேலையை விளங்காது. பின்னாடி வை இப்படி சொல்றான். வாடி போலாம். அண்ணி நான் போயிட்டே இருக்கேன், நீங்க வாங்க அண்ணி. இப்ப எங்கடி பேக மாட்டி கிளம்பிட்டா? வாடி கேக்கலாம். ஹை வாணி ராணி அக்கா. பூஜா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண. சொல்லுங்கக்கா. அது ஒண்ணும் இல்லம்மா, எங்களை அப்படி பார்த்தவனே ஹை வாணி ராணி அக்கா இப்படி சொல்றல, அதை மட்டும் தயவு செய்து சொல்லாத. என்ன ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? உங்களை பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடும், அதனாலதான் சொல்றேன். சந்தோஷம் எங்களுக்கு தெரியும். சரியா பேக் மட்டும் எங்க கிளம்பிட்ட? நானும் எங்க அண்ணியும் புதுசா ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்கோம். அவங்க எந்த வேலைக்கு போனா நம்மளுக்கு என்னடி, நம்மளுக்கு தான் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குதே. கவர்மெண்ட் வேலையா? என்னக்கா சொல்றீங்க? பின்ன நாங்க போய் சும்மா ஒரு கையெழுத்து போட்டாலே போதும், சம்பளம் எங்க வீடு தேடி வரும். என்னக்கா சொல்றீங்க? ஒரு கையெழுத்து போட்டாலே சம்பளம் வருமா? ஆமாண்டி, எங்க மகாராசி அப்படி. இவகிட்ட நடி வெட்டி பேச்சு, வாடி போலாம். நதி இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்காங்க. சரி சரி, நம்ம டைம் ஆயிடுச்சு, போவோம், நம்ம அண்ணி வரச்சுக்கலாம். இதான் 3ஆம் தேர்வு. இது மூத்தர் சந்தை எங்க இருக்குது? தம்பி அது கேட்கும். தம்பி, இங்க மூத்திர சந்தை எங்க இருக்குது? மூதைங்களா, நான் என்ன பண்ணுக்கிறேன், யாருக்கிட்ட வந்து மூத்த சந்து கேக்குறீங்க? நீ தானே போயிட்டு இருக்கிற, அதனாலதான் வந்து கேட்டோம். அதுக்குமே இப்படி கோச்சுக்கிற? ஏய் பூத முஞ்சா, நான் என்ன பண்ணுகிறா, ஒழுங்கா போயிடு, அவள்தான் தெரிஞ்சுக்கோ. எதுக்குடி அந்த பையன்கிட்ட பேசுங்கிற, வாடி போலாம். நிம்மதியா போக விடுதுங்களா? அந்த சந்தை இருக்குது, இந்த சந்தை இருக்குது கேட்டுங்க. எங்கடி நம்ம தேடி பாக்குறோம், ஒண்ணும் கிடைக்கவே இல்லை. வாடி போலாம். ஏமா இது ஆம்பல் லைன்மா, லேடி சைடுல போய் நில்லுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், வேலை பத்தி அந்த பக்கம் திரும்ப. ஏமா பொம்பளைன்னா பொறுமையா இருக்கணும், பஜார் தானே பண்ணக்கூடாது. ஏமா மேடம் கோவக்காரங்க, நம்மளுக்கு வேலை கிடைக்குன்னா கம்முன்னு இருக்கணும். ஏய் வாணி, தேவராது வம்பு வச்சுக்காத, இந்த லைன்ல வந்து நில்லு. வந்து மேடம் கோபால் மேடம் இங்க போடு. வரவே முடியுமா? அடுத்து காளியப்பன். அடுத்து இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க. மாணிக்கம். அடுத்து முத்துமாரி. அடுத்து அடுத்து ஏமா வேலைக்கு வந்தீங்களா, கதை பேச வந்தீங்களா? லைன் பேசி தேவதா மேடம் பேர் சொல்லுங்க. வேலைக்கு வந்து அங்க என்ன வெட்டி பேச்சு?
என்னடி இவ இங்க உட்காந்துருக்கா? இல்லைங்க டைம் ஆயிடுச்சு. ஏன் பூஜா எங்க பேர் உனக்கு தெரியாதா? தேவையில்லாமலாம் பேசக்கூடாது, இது வேலை செய்யற இடம். என்னடி? சரி வா. என் பேரு வாணி, இவ பேரு ராணி. என்ன வேலை தெரியும்ல? நாங்க தான் சொன்னமே கையெழுத்து போட்டா சம்பளம் தருவாங்கன்னு, அந்த வேலை தானே. கையெழுத்து போட்டா சம்பளம். சரிங்க கையெழுத்து போடுங்க. என்னங்க ராணி நீ போடுறி. கச்சாடி இந்தப்பா போயிட்டு அந்த மண்ணெல்லாம் அப்படி வெட்டி ஓரம் போடு. இந்தப்பா கடப்பரத்தன் பண்ணி. இது என்னடி வேலை? மரம் தொடப்பம் மம்டி எல்லாம் கொடுத்து அனுப்புறா. ஏமா வாங்க, டைம் ஆயிடுச்சு, வேலை செய்யணும்ல. கஜா இது என்னடி வேலை? இதுவா 100 நாள் கவர்மெண்ட் வேலை. 100 நாள் வேலையா? ஆமா 100 நாள் வேலை தான். போங்க நீங்களே போய் செய்யுங்க. அந்த ஓனம் நம்மள்ட்ட கவர்மெண்ட் வேலை வாங்கி தரணும் 5000 ரூபாய் புடுங்கினாண்டி. இப்ப பார்த்தா 100 நாள் வேலைடி. என்னடி 100 நாள் வேலைன்னா இலக்காரமா? போய் செய்யுங்க போயிட்டு. இந்த வேலை கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லடி, ஆனா இந்த பூஜா கஜாட்ட நம்ம அசிங்கப்படுறோம்டி, அதுதான் நம்ம தாங்க முடியல. சரி வாடி நம்ம போவோம்.